மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தாமரை, ஈஸ்வரி, சித்ரா எல்லாம் பார்த்தா கிளம்பி ரெடியாகி வந்துட்டு தமிழ்கிட்டையும் மலர்கிட்டையும் இங்கே பாருடி, நாங்கள் கல்யாணத்துக்காண்டி நகையும் புடவையும் எடுக்க கடைக்கு போகிறோம். அதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சு இந்த பூ அலங்காரம்லாம் இருக்குல்ல எல்லாம் பண்ணி வைங்க. வீட்டில் சும்மா இருக்காம, புரியுதா? விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி எல்லாம் சொல்லவும், சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்க மதினி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி, ஈஸ்வரி, சித்ரா, தாமரை எல்லாம் பார்த்தா நகை வாங்க புடவை வாங்கையும் கடைக்கு கிளம்பிட்டாங்க. மலரும் தமிழும் பார்த்தா, வா தமிழ் போய் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த பூ அலங்காரம்லாம் பண்ண சொன்னாங்கல்ல, வந்து அப்புறம் கேட்பாங்க, நம்ம அவங்களுக்கு பதில் பேச முடியாது, வா வேற வழி இல்லை, என்ன பண்றது, எப்படியாவது கடவுள் புண்ணியத்துல கல்யாணத்தோடைய கடைசி நிமிஷத்துல ஆண்டவை உன் பக்கம் கண்டிப்பா துணை நிப்பாரு. எதுக்காகவும் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, நல்லவுகளை கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு, தெரியும் தானே உனக்கு, வா. அதுவும் நீ கும்பிடுற தெய்வம் உன்னை எப்பயுமே கைவிடாத தமிழ், வா நான் தான் சொல்றேன்ல, வா அவங்க சொன்னதை வா போய் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் மலரும் பார்த்தா ரூம் எல்லாம் கிளீன் பண்ண வராங்க. அப்பதான் பார்த்தா சாவித்திரி ரூமை தமிழ் எல்லாம் கூட்டிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா ஒரு பேப்பர் கசகி போய் கிடக்கு. இதை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தா லேப் டெஸ்டோடைய ரிப்போர்ட் இருக்கு. அதில் கேக்கில் மயக்க மருந்து கலந்த ரிப்போர்ட்டெல்லாம் இருக்கு. இதை பார்த்தா தமிழ் படித்து பார்த்துட்டு கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ல இருக்கு. இது என்ன கேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தமிழ் பார்த்தா அந்த பேப்பரை எடுத்து மடித்து சேலைக்குள்ளேயும் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வீடெல்லாம் கூட்டிக்கிட்டு இருக்கையில எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா சாவித்திரியோடைய ரூம்ல மயக்க மருந்து ஊசி எல்லாம் இருக்கு. இதையும் பார்த்துட்டு இது என்ன ஊசி, இது என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எடுத்து பார்க்கையில அது பார்த்தா மயக்க மருந்தா இருக்கு. வேகமா தமிழ், அக்கா இங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், இங்க பாருங்க இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், என்ன தமிழ், என்ன ஊசியெல்லாம் இருக்கு, கூடவே மருந்தெல்லாம் இருக்கு, என்ன தமிழ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மலரை கேட்கவும், அக்கா இது மயக்க மருந்து, இது ஊசி, இந்த மயக்க மருந்து மூலமா இந்த ஊசியை ஏற்றி எதுலையோ பொருள்லையோ சாப்பாட்லையோ எதுலையோ கலந்த மாதிரி எனக்கு தோணுது. இங்க பாருங்க கூடவே லேப் டெஸ்டோட ரிப்போர்ட், கேக்ல மயக்க மருந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட்ல இருக்கு. அப்ப எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்குக்கா. அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு தாமரை தானே அவங்க ரூமுக்கு கேக்கு கொண்டு போனா, அப்ப அந்த கேக்ல ஏங்கா ஒருவேளை அந்த மயக்க மருந்தை எடுத்து கலந்துருக்க கூடாது. ஆனா இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி இங்க வந்துச்சு, யார் அந்த கேக்கை டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா மலரு, ஏன் தமிழ் இந்த வேலையை சேது ஐயாவும் கருப்பும் பண்ணிருக்கலாம்ல, இந்த ரிப்போர்ட் நம்ம வீட்டுக்கு எப்படியாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஒருவேளை சாவித்திரி அம்மா கையில கிடைச்சு சாவித்திரி அம்மா அதை மறைக்கிறதுக்காண்டி ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா மலரு கேட்கவும், இருக்கலாம்க்கா, நம்ம போய் அவங்க கிட்டே எல்லாத்தையும் காமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் தமிழும் பார்த்தா இந்த மயக்க மருந்து ரிப்போர்ட் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சேதுகிட்ட வராங்க. என்னங்க இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், என்ன தமிழ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. ஐயோ இது மயக்க மருந்துங்க, இந்த ஊசி மூலமா மயக்க மருந்து எடுத்து ஏதாவது சாப்பிட்ற பொருளை கலந்த மாதிரி எனக்கு தோணுது, அதோட லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் இருக்கு, நீங்க அந்த கேக் எதுவும் சோதனைக்கு அனுப்புனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமா தமிழ் கருப்பு மாமா தான் இதை பண்ணாரு, ஆனா அந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ல மயக்க மருந்தெல்லாம் எதுவுமே கலக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்ல இருந்து வந்தவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி கருப்ப மாமா சொல்லிச்சு. ஆனா இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி உனக்கிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது கேட்கவும், இது சாவித்திரி உங்க ரூம்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும், அப்ப லேப் டெஸ்ட்ல இருந்து வந்தவன் பொய் சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒண்ணு போதும் தமிழ், தப்பு பண்ணாத என்னைய தப்பு பண்ணவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் குற்றவாளியா நிக்க வச்ச அந்த தாமரைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு.